நித்யானந்தா அவர்கள் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு. லைக் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவாஜி இந்த மொட்டபாஸ் அந்த மாதிரி வர போறாரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருக்கும் போது வந்த ஒரு அண்மை தகவல் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நித்யானந்தா அவர்கள் நேரலையில வரப்போறாராம். இரவு 7 மணிக்கு வரப்போறாரா. நாளைக்கு காத்தால 4 மணிக்கு வந்து நான் வந்து உங்களை நேரலையில சந்திக்கிறேன், நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். இவருடைய இறப்பு அப்படின்றது இன்னும் பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் 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 ஒரு சர்ச்சையா வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. நேர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சேபன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்யானந்தா அவர்கள் இந்து தர்மத்தை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து வெளியாகி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாக மீண்டும் வைரலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ வந்து வெளியிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்யானந்தா அவர்களினுடைய அக்கா மகன் சுந்தரேஸ்வரன் அவர் தான் வந்து இந்த வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு. இந்து மக்களுக்காக இந்து தர்மத்தை காப்பதற்காக நித்யானந்தா அவர்கள் வந்து உயிர் தியாகம் செய்து விட்டார் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு. ஆனா நித்யானந்தாவை அதுல காட்டினாங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் காட்டப்படல. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரோவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நேரடியா அந்த ஜூம் மீட்டிங் மூலியமா நேரடியா வந்து பாத்தீங்கன்னா பேட்டி அளிச்சிருக்காரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பல ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள் அனைத்திலும் பல சமூக வலைத்தளங்கள் அனைத்திலும் வந்து இவர் பேசின இந்த வீடியோ வந்து வைரலா பரவுச்சு. நித்யானந்தா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஷாவினுடைய அந்த ஜக்கி வாசுதேவன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவரை விட ஒரு படி மேலாக நித்யானந்தா கிட்டத்தட்ட 2010 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் பாத்தீங்கன்னா, சிலருக்கெல்லாம் வாழ்க்கையில ஏதாவது 1-2 சர்ச்சை வரலாம். ஆனா நித்யானந்தாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வாழ்க்கையே சர்ச்சையா மாறுச்சு. சர்ச்சை நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தாக்கு பட்டமே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையே சர்ச்சையாக மாறியது. இதனால் பல வழக்கு பதிவுகள், பல ஏமாற்றங்கள், இதையெல்லாம் கண்ட இந்த நித்யானந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தமிழ்நாட்டையே விட்டு வெளியேறிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம எல்லா செய்திகளும் பார்த்திருக்கோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு அதாவது தமிழ்நாட்டுல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை ஆசிரமம் ஒண்ணு இருக்கு, இன்னொரு ஆசிரமம், கிட்டத்தட்ட 2 ஆசிரமம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்தது. இங்க இருக்கும் போது அவர் அந்த ஆன்மீக போதனைகள் எல்லாம் வழங்குவார் இல்லையா, அப்ப வழங்கும் போது அவர் மடத்துல இருந்து வழங்கக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். நேரடியாவும் அவரை போய் அணுகி பல ஆலோசனைகள் எல்லாமே கேட்டிருப்போம். இப்படிலாம் இருக்கும்போது இவர் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாடே ஆரம்பிச்சிட்டையா அப்படின்ற அளவுக்கு பூகம்பத்தை கலப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உண்டு பண்ணாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்கும் போது அதாவது 2010 அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4000 கோடிக்கு மேல அவருடைய சொத்து மதிப்பு இருந்தது. ஆனா இப்போ 2025 இருக்கும். இப்ப அவருடைய சொத்து மதிப்பு இதை விட 2 மடங்கு அதிகரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு அதாவது கணிப்புலதான் நம்ம வந்து இதை பேசுறோம். ஓகேங்களா. ஆனா 2010 வரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி இருந்தது. அந்த 4000 கோடி இப்ப நித்யானந்தா உயிர் தியாகம் செஞ்சிருந்தா அந்த 4000 கோடியை அபேஸ் பண்ண நபர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த கேள்வி அது ஒரு பெண்ணாக இருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா வந்து அவருடைய அக்கா மகன் சுந்தரேஸ்வரனாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அவருடைய சொத்துக்கள்லாம் என்ன ஆகும், அது மட்டும் இல்ல நித்யானந்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்னதான் அவரு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி தனக்குன்னு ஒரு நாடை உருவாக்கிக்கிட்டா கூட நித்யானந்தாக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. அதாவது அவர் என்னதான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பல சர்ச்சைகள் அதெல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் அவருடைய ஆன்மீக போதனைகளை நம்பக்கூடிய நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபர்கள் வந்து அவரை நம்பி அவருடைய போதனைகளை நம்பி இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றதுல ஒரு இது இருக்கு. சப்போஸ் அவர் உயிர் தியாகம் செஞ்சுட்டு அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு மேபி அந்த சொத்துக்கள் எல்லாம் போலாமா, இல்ல அரசுடைமை ஆக்கிடுவாங்களா அந்த சொத்துக்களை. அதுவும் நம்ம இந்தியால இருந்தா தமிழ்நாட்டுல இருந்தா நம்மளுடைய அரசுக்கு சொந்தமாகிடும். அதாவது 2010 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதி திட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
யாரோ வந்து நித்யானந்தாவுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நித்யானந்தா அவர்களினுடைய தனிப்பட்ட அறையில பாத்தீங்க அப்படின்னா கேமரா பிக்ஸ் பண்ணி சர்ச்சைக்குரிய வகையில வந்து அவருடைய தனிப்பட்ட வீடியோ, ரஞ்சிதா அவங்களுடைய இருக்கக்கூடிய வீடியோ வந்து வெளியாச்சு. இதன் பிறகு அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வழக்கு போடப்பட்டது 2010. அந்த இயரிங் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்தது. அப்படி இருந்து அந்த சர்ச்சையில மாட்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட வந்து பல பேரினுடைய நம்பிக்கை இழந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ஆன்மீக போதனைக்கு வந்தவங்க ஒரு சாமியார் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம்னா, அதாவது இல்லற வாழ்க்கையை துறந்து மனதை ஒருநிலைப்படுத்தி துறவியாக வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் அந்த இதுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது அங்கு வந்து இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள்லாம் நடக்கும்போது நீ எப்படி ஒரு சரியான நபரா இருப்ப அப்படின்ற அளவுக்கு கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்டது, பாலியல் வழக்கு பதிவு. இது வந்து பெங்களூர்ல இயரிங்ல வந்து மீண்டும் ஜாமீனில் வெளியே வந்தார். சரி, இதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு, பெங்களூர், குஜராத் இப்படின்னு பல மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்தா மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. ஏன், என்ன பண்ணாரு? மீண்டும் பாலியல் குற்றமா அப்படின்னு கேட்டா இல்ல. மீண்டும் ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் அனுமதியே இல்லாம அவங்களுடைய பிள்ளைகளை வந்து ஆசிரமத்துல சேர்த்துக்கிறாரு. சரி, ஆசிரமத்துக்கு போறாங்க அப்படின்னா போயிட்டு அவருடைய போதனைகளை கேட்டுட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்துட்டா பரவாயில்ல, நாங்க அனுப்பி வைப்போம். ஆனா வந்து என்னுடைய 2 பெண் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல போயிருக்காங்க. அவங்க வந்து மீண்டும் வீட்டுக்கே வரல. அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு அறையில வச்சு அடைச்சி வந்து ஆன்மீக போதனைகளை கொடுத்து துன்புறுத்துறாரு அப்படின்னுட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா உடனே பெங்களூர்ல இருந்து கம்ப்ளைண்ட் வருது, உடனே குஜராத்ல இருந்து கம்ப்ளைண்ட் வருது. இப்படி பல கம்ப்ளைண்ட்கள் வந்து நித்யானந்தா மேல வந்து உருவாச்சு. உடனே நித்யானந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல ஒரு தேடப்படக்கூடிய நபராக போலீசாரால் அறிவிக்கப்பட்டார். அடுத்து அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா அவர் என்னன்னா பல கோடி சொத்து இருக்கு, அவருக்கு வந்து அவரை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அப்படியே பாதிலேயே விட்டுட்டு போய் சிறையில உட்கார்ந்துடணுமா அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணாருன்னா ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. வந்துட்டு 2019 கேஸ் ஹியரிங்க்கு வரும்போது மீண்டும் ஆஜராகணும். ஆனா தொடர்ந்து நீதிமன்றத்தை வந்து பாத்தீங்கன்னா அவமதிச்சுக்கிட்டே இருந்தாரு. பல முறை வந்து நீதிமன்றத்துல போய் ஆஜராகல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மீண்டும் நித்யானந்தா மேல ஏன் ஆஜராகல அப்படின்னு பல நோட்டீஸ்கள் வந்து கோர்ட் சார்பா அனுப்பப்பட்டது. ஆனால் எதற்குமே எந்த ஒரு பதிலுமே கொடுக்கப்படல. சரி, அதுக்கு பிறகு நித்யானந்தா என்ன பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 2020 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கைலாசா நாடே நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு திடீர் வீடியோ வெளிவருது. என்னையா இது, கைலாசா நாடா, இது எங்க இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூகம்பத்தோட அதிர்ச்சியோட இருந்தாங்க கிட்டத்தட்ட 2020. அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு பூகம்பம் வெளியிடக்கூடிய அளவுக்கு ஒரு வீடியோ வந்த உடனே அடுத்ததுடைய மக்களுடைய நகர்வு எப்படி இருந்தது தெரியுமா? அடுத்ததாக அதிகமாக தேடப்பட்ட இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைலாசா நாடு தான் கூகுள்ல இருந்தது. இந்த தேடப்பட்ட கைலாசா நாடு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா ஒரு விடை கிடைக்கணும்ல. அதுக்கான விடை கிடைச்சது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கா பக்கத்துல ஈக்வடார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தின் பக்கத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைலாசா நாடு வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து உருவாச்சு. அதோட விட்டுட்டாரா? சரி, கைலாசா நாடு உருவாக்கிட்ட, அங்க இருந்து பாத்தீங்கன்னா கடற்கரையில வந்து தியானம் செய்யக்கூடிய வகையில வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் தியானம் செய்யக்கூடிய வகையில வந்து போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. அதை பார்த்து நம்மளுடைய நெட்டிசன்கள் எல்லாம் ஒருபடி மேல போயோ, இது பார்த்தா கைலாசா நாடு மாதிரி தெரியலையே, எங்கேயோ கோவால போடுற பொண்ணுங்களெல்லாம் வந்து அந்த அரை நிர்வாணத்துல இருக்க பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு காவி உடை போட்டு உட்கார வச்சுட்டு கைலாசா நாடு அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய வகையில கேள்விகள்லாம் எழுப்புனாங்க. சரி, இதோட அவருடைய ஆட்டம் வந்து முடிந்துடல. அடுத்தபடியா என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கைலாசா நாடுக்கு நாங்க விசா கொடுக்குறோம் ஆன்லைன் மூலியமா, யார் வேணா விண்ணப்பிக்கலாம், எங்க நாட்டுக்கு யார் வேணா வரலாம், நாங்களாம் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, எங்க நாட்டுக்குலாம் நாங்க வரியே கட்ட மாட்டோயா அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிண்டல் நையாண்டி. பொதுவா நித்யானந்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவருடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே நையாண்டி கிண்டல் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நையாண்டி கிண்டலுடைய வீடியோ வெளியிட்டாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் விசா அப்ளை பண்ணாங்க, கைலாசா நாட்டுக்கு போனாங்க, அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல.
ஆனா கைலாசா நாட்டுல இருக்கக்கூடிய நித்யானந்தா அவர்கள் அதன் பிறகு வீடியோ வெளியிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியிட்டாரு. எப்படின்னா கிரீன் மேட் பின்னாடி உட்காந்து பேசுறாரு. கிரீன் மேட் மூலியமா உட்காந்து பேசி அதை எடிட் பண்ணி வந்து வீடியோக்குள் போட்டாங்க. நீ ஒரு இப்ப திருவண்ணாமலையில இருந்து ஒரு வீடியோ வெளியிட்ட அப்படின்னா உன்னுடைய மடத்தை காட்டணும் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு மடம் இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த மடத்துல இருந்து நீ வெளியிடும் போதும் அந்த மடம் தெரிந்தது, சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. நீ ஒரு நாடை வாங்கியிருக்க, அந்த நாடு இருக்கு அப்படின்னும் போது அந்த நாட்டை காட்ட வேண்டியதானே, உன்னுடைய மடத்தை காட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள், பல சர்ச்சைகள் மீண்டும் வெடித்தது. இருப்பினும் அதெல்லாம் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா ஆயிடுச்சு. இருந்தாலும் கைலாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டே இருந்தது. பெங்களூர்ல இருந்து இவருடைய அக்கா மகன் சுந்தரேஸ்வரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து நித்யானந்தா சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், இவரே மத போதனைகள் வழங்கக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் இருந்தாரு. வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா கைலாசா நாட்டுல அதாவது நம்ம பல கெட்டப் போடுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது கமலஹாசன் தான் இல்லையா? ஆனா கமலஹாசனை மிஞ்சிய ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னு நடிகர், தலைவர்னு சொல்லக்கூடாது, அரசியல் உள்ளவங்க எல்லாம் அடிக்க வந்துருவாங்க. அதனால ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து நித்யானந்தா அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட விஷ்ணு கெட்டப் போட்டிருக்காரு, முருகர் கெட்டப் போட்டிருக்காரு, அதன் பிறகு சிவன் கெட்டப் போட்டிருக்காரு, பல கெட்டப்லாம் போட்டு வீடியோக்கள்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு அப்பப்போ வந்து வெளியிட்டு இருந்தாரு. சரி, அதன் பிறகு சிறிது மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியாச்சு. என்ன அப்படின்னா நித்யானந்தா இனிமேல் வந்து கைலாசா அந்த யூடியூப் சேனல்ல பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? காரணம் வந்து அவருக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட தொற்றுக்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து அவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும். அதனால அவரு வந்து ரெஸ்ட்ல இருக்கணும். அவர் இனிமேல் வந்து மக்களை சந்திக்க மாட்டாரு, மத போதனைகள் வழங்க மாட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ வந்தது. அதன் பிறகு அவருடைய சிஷியர்கள் எல்லாருமே மத போதனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு எல்லாம் அவரை சார்ந்த ஆன்மீகவாதிகள்லாம் அமைதியா இருந்தாங்க. இருந்தாலும் இந்த போச்சு இல்லையா சிவன் ராத்திரி, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஷாவினுடைய அந்த ஜக்கி வாசுதேவன் அவருடைய இதுதான் வந்து பிரம்மாண்டமா நடக்கும் கோவையில. அதையெல்லாம் முற்று நோக்கி கொண்டிருந்த போது கைலாசாவிலிருந்து ஒரு வீடியோ என்னன்னா மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தார் நித்யானந்தா. அது அவர் மத போதனை வழங்கக்கூடிய வீடியோ ஒன்று வெளியாச்சு. உடனே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ மீண்டும் நித்யானந்தா வந்துட்டாரு, அவருக்கு உடல்நிலை சரியாயிடுச்சா, மகிழ்ச்சி அப்படின்னு அவருடைய அதாவது ஆன்மீகவாதிகள், அவரை சார்ந்த இந்து மதத்தை யாத்திரிக்கக்கூடியவர்கள்லாம் வந்து மகிழ்ச்சியில இருந்தாங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தின் மூலயமா ஒரு வீடியோ வந்தது. என்னன்னா இல்லங்க இதெல்லாம் போய், அதாவது வந்து இது ஏற்கனவே வழக்கிய மத போதனை, இன்னைக்கு எடுத்தது கிடையாது அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் வெளியிட்டாங்க. சரி, இப்ப இவர் இறந்துட்டாருன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. கிட்டத்தட்ட நித்யானந்தா வந்து உயிர் தியாகம் செய்தார் அப்படின்னு இன்னைக்கு முதல் முறையா வரல. அவர் எப்போ ஒரு கைலாசான்னு ஒரு நாட்டை உருவாக்கிட்டு ஓடி போனாரோ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 10 முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து வெளியாயிருக்கு. ஆனா இன்னைக்கு அவங்க அக்கா மகனே வந்து சொல்லியிருக்காரு, சுந்தரேஸ்வரனே வந்து உயிர் தியாகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு கேள்வி என்ன கேக்குறாங்க மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு உயிர் தியாகம் செஞ்சாரு? இந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. அவன் வயிற்று பொழப்புக்கு பொழைக்கிறான், அதை வச்சு சம்பாதிச்சு சாப்பிடுறான், குடும்பத்தை காப்பாத்துறான். இவர் எதுக்கு இந்துக்களுக்காக உயிர் தியாகம் செய்யறாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவர் வந்து உயிர் தியாகம் எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. அதாவது மரணம் அப்படின்றது ஒரு நபருக்கு இயற்கையாக வரக்கூடிய விஷயம். அந்த விஷயத்த வச்சு இவங்க வந்து உயிர் தியாகம் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ சமாதி அடைந்தார் அப்படின்லாம் ஒரு பில்டப் உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், ஆனால் இது முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கு. அது என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தென் அமெரிக்கா பக்கத்துல ஈக்வடார் அப்படின்ற இடத்தின் பக்கத்துலதான் வந்து இந்த நாடு உருவாக்கப்பட்டது. அந்த ஈக்வடார் இருக்கக்கூடிய பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பழங்குடியின மக்கள் இருப்பாங்களா, அமெரிக்க வாழ் பழங்குடியின மக்கள், அவங்களுடைய நிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேல வந்து நித்யானந்தா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு. அதனால அமெரிக்கால வந்து போலீஸ் வந்து நித்யானந்தாவை வலை வீசி தேடுறாங்க. எப்படி இந்தியால தேடப்படும் குற்றவாளியா வந்து நித்யானந்தாவை அறிவிச்சாங்களோ அதே டெக்னிக்கை வந்து அமெரிக்காவில் அறிவித்து விட்டார்கள். போலீஸிடம் சிக்கிக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நித்யானந்தா ஏற்கனவே பல கெட்டப் போட்டிருக்காரு, போட்டு வீடியோக்கள் வெளியிட்டாருன்னு நம்ம பேசணும் இல்லையா?
அதே மாதிரி நித்யானந்தா அப்படின்றத வச்சுக்கிட்டு வேற ஏதாவது சத்யானந்தா பொய்யானந்தான்னு பேரைகிற மாத்திக்கிட்டு மீண்டும் இந்தியாவுக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு. அதனாலதான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சர்ச்சைகளை உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏர்போர்ட்ல காலை வச்சாலே நித்யானந்தா அப்படின்ற ஒரு பேர் பார்த்தாங்கன்னா போலீஸ் பிடிச்சிருவாங்கல்ல, திரும்பி எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன போல பல கெட்டப்கள் போடுற மாதிரி வேற ஏதாவது போட்டு இல்லீகலா தான் அவர் மீண்டும் இந்தியாவுக்குள் வந்தா ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு இல்லீகலான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்கை தான் வந்து அவங்க மேபி ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற ஒரு வதந்திகளும் பரப்பப்படுது. சரி, அவர் உண்மையாவே இருந்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த சொத்துக்கள் என்ன ஆகும்? ரஞ்சிதா அவங்களிடம் போய் சேருமா? அப்படி இல்ல இந்த அக்கா மகன் சுந்தரேஸ்வரன் அவர் கைப்பற்றிக் கொள்வாரா? இல்ல இத்தனை நாட்கள் நித்யானந்தாவினுடைய ஆன்மீக போதத்தை நம்பி எத்தனையோ மக்கள் இருக்காங்க, லேக்ஸ் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சுட்டு வாரா? இல்ல இறக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்காரா, என்னுடைய ஆன்மீகவாதிகளுக்கு நீங்க அதெல்லாம் கொடுங்க, அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இல்ல இந்திய அரசு அதை கைப்பற்றுமா, இல்ல அங்க இருக்கக்கூடிய ஈக்குவடார் நாட்டின் அருகில் இருக்கக்கூடிய அரசுகள் அதை கைப்பற்றிக் கொள்ளுமா இப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. நித்யானந்தா இறந்து விட்டாரா அல்லது மீண்டும் வந்து மாறு வேடத்தில் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரா அப்படின்னு நம்ம வந்து நிச்சயமா பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்பதான் நம்ம பேசிட்டே இருந்தோம் நித்யானந்தா அவர்கள் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு, லைக் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவாஜி இந்த மொட்டபாஸ் அந்த மாதிரி வர போறாரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருக்கும் போது வந்த ஒரு அண்மை தகவல் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நித்யானந்தா அவருடைய சார்பாக அந்த கைலாசா அதனுடைய சார்பாக என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னா, நித்யானந்தா அவர்கள் நேரலையில வரப்போறாராம். நேரலையில நான் பேச போறேன், நான்லாம் செத்துடலாம் இல்ல, நான் செத்துட்டேன்னு ஒரு வீடியோ போட்டதும் சொன்னேன், எங்களை சார்ந்தவங்க சொன்னதும் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 சேனல்களுக்கு மேல நித்யானந்தா செத்துட்டாரு 4000 கோடி என்ன ஆச்சுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. எப்போ நேரலையில வரப்போறாரு அப்படின்னா, இன்னைக்கு இரவு 7 மணிக்கு வரப்போறாரா. நாளைக்கு காத்தால 4 மணிக்கு வந்து நான் வந்து உங்களை நேரலையில சந்திக்கிறேன், நான் சாகல உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அவர் வந்து ஒரு மாறு வேடம், ஏற்கனவே ஒரு போலீஸ் இங்க தேடினதாலதான் வந்து தென் அமெரிக்கா பக்கத்துல ஈக்குவடாரினுடைய கைலாசாவில போய் தஞ்சம் அடைந்தாரு. இப்போ அதே அமெரிக்கா போலீசார் வந்து இவருக்கு வந்து ஒரு மீண்டும் ஒரு வலைவீச்சு வைக்கவோதான், மீண்டும் இந்தியாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கத்தான் இந்த மாதிரியான நாடகங்கள் நடக்குதா அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம். நேத்து ஒரு ஏப்ரல் 1ஆம் தேதி இல்லையா, அதனால ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு நம்ம எல்லாரும் கிண்டல் பண்ணி விளையாடிப்போம் குழந்தைங்க மத்தியில எல்லாம். அந்த மாதிரி இது ஒரு ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து ஒரு ஃபூல்ஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆகவே வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களை போல நானும் காத்திருக்கிறேன். என்னன்னா நித்யானந்தா அவர்கள் 7 மணிக்கு வீடியோ வெளியிடுவாரா, நேரலையில வருவாரா அப்படின்னு. ஆகவே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவருடைய இறப்பு அப்படின்றது இன்னும் பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் 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 ஒரு சர்ச்சையா வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. ஆகவே வந்து நேரலையில வந்தா நித்யானந்தா உயிரோட இருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே போல மற்றொரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.